ஹாய் ஹலோ திஸ் இஸ் ராஜலக்ஷ்மி ஃப்ரம் சென்னை. இப்போ நம்ம எங்கே டூர் வந்திருக்கோன்னா சென்னையில் இருக்கிற தீவுத்திடல், அண்ணா சாலை மவுண்ட் ரோட்டில் இருக்கிற தீவுத்திடலுக்கு தான் வந்திருக்கோம். இது நல்ல ஒரு ஃபேமிலியோடு போகிற ஒரு ட்ரிப் தான். இப்போ நம்ம உள்ளே என்ட்ராகிக்கலாம். இங்கே ஒரு ஆளுக்கு வந்துட்டு 40 rupees வந்துட்டு டிக்கெட்டு. மொத்தம் நாங்கள் 4 பேர் போயிருந்தோம், அதனால் 160 ஆச்சு. ஸோ உள்ளே போனதும் நல்லா நிறையா வந்துட்டு ஷாப்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அங்கே நிறைய கேர்ள்ஸ்க்குலாம் நிறைய டிஃப்ரெண்ட் ரோசஸ், அடுத்து இயர்ரிங், பேங்கிள்ஸ், ஸோ அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நிறைய கடை இருந்துச்சு. பிடிச்சவங்க அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், பிடிக்காதவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கலாம். நிறைய லெமன் ஜூஸ், அதுக்கடுத்தது பஜ்ஜி, ஸோ இது மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. மஸ்ட்டு இந்த அப்பளம், ஆனால் அப்பளம் விலை தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 80 rupees சொன்னாங்க. ஒரு அப்பளத்தை 80 rupeesக்கு வாங்குறது வந்துட்டு அந்தளவு மிடில் கிளாஸாக இருக்கிற நமக்கு வந்துட்டு செட் ஆகாது. பட் ஆனால் எல்லோரும் மேக்ஸிமம் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் இந்த குட்டி பசங்க விளையாடுற ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்துருக்கலாம். அப்புறம் இந்த ஃபிஷ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் போகல, நீங்கள் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த குட்டி பசங்க விளையாடுற இந்த தண்ணியில், அப்புறம் இந்த கோஸ்ட் ஹவுஸு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் க்ளீனிங் மட்டும் இல்லை. அப்புறம் இந்த பஞ்சு மிட்டாய் ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அந்த அண்ணன் அழகாக பண்ணிகிட்டு இருந்தார். என்ன கை க்ளவுஸ் தான் கொஞ்சம் போடலை, மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த பஞ்சு மிட்டாய் வந்துட்டு 50 rupees தான். ஸோ அது கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஓரளவு ஒரு 50 rupees 40 rupees அப்படிங்கும் போது நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு 100 அப்படிங்கும் போது வந்துட்டு கொஞ்சம் அது மட்டும் பார்க்கும் போது கம்மியான ப்ரைஸாக தெரியும், ஆனால் ஓவராலாக பார்க்கும் போது அது அதிகமாக தெரியும் இல்லையா? ஸோ அதனால் 50 rupees இந்த பஞ்சு மிட்டாய் எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம், அது ஓகே தான். அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா நிறையா பைபிள்ஸ் கொடுத்தாங்க ஃப்ரீயாக, அப்புறம் குரான் கொடுத்தாங்க, அப்புறம் நிறையா இயரிங் கடை, ட்ரெஸ் கடை, இது மாதிரி தான் நிறையா இருந்துச்சு. அப்புறம் மெயினாக போனோன்னா இந்த மேஜிக் ஷோலாம் நடந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அங்கெல்லாம் நம்ம போகலை, அப்படியே நேராக என்னென்ன கடைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அதுக்கப்புறம் இந்த கோஸ்ட் ஹவுஸ் உள்ளே போகிறதுக்கு இந்த 2 சின்ன பசங்க வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த பசங்களை பார்க்க தான் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. உள்ளே போகணுங்கிறத விட இந்த பசங்களையே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ அழகாக 2 பேரும் அழகாக ஆடிட்டு இருந்தாங்க, குட்டி ட்ரெஸ் போட்டுட்டு. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கவே பாவமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் பண்ணாங்க. அப்புறம் இது மாதிரி நிறையா பொருட்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த கிறிஸ்டியன் இது மாதிரி அந்த ரிலீஜியன் பற்றிலாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டே இருந்தோம் நாங்கள் எல்லோரும். ஆனால் ரொம்ப லாங்கான கடை தான். அங்கங்கே வந்துட்டு காஃபி, அப்பளம், இது மாதிரி வந்துட்டு நிறையா சாப்பிட்ற டிஷ்ஷஸ் தான் நிறையா இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் போட்டு சரி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணியாரமும் அப்புறம் சிக்கன் மோமோஸும் வாங்கினோம். அப்புறம் கடைசியாக லாஸ்ட்டில் தான் வந்துட்டு நம்மளோட ராட்டினம், இது மாதிரி விளையாடுற எல்லாமே ப்ளே ஏரியா ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பரான ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எது போனாலுமே வந்துட்டு ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்துட்டு 150. நாங்களும் எல்லா ட்ரிப்பும் போயிட்டு ஒன்ஸ் ஏறி இறங்கிட்டு கொஞ்சம் வாந்தி மயக்கம் எல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அதோட ட்ரிப்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்களும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், நல்ல ட்ரிப் தான். ஸோ ஓவராலாக ஒரு 2000 ஆகும் அந்த ட்ரிப். டாட்டா, பாய்.